Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்க்க போற உண்மை சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ஏன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நீங்களும் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ அதையே ஒன்லைன் ஸ்டோரியா வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த 20-30 நிமிஷம் டைம் உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போற உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர். இவருடைய நேம் சந்துரு. இவர் சென்னை தாம்பரம் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு ஏரியாவை தான் சேர்ந்தவர். அந்த சந்துரு இவர் ஒரு கார்பெண்டராகவும் இருந்துட்டு இருக்காரு. இந்த பேய் சம்பவம் சந்துரு இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இவருக்கு நடக்கல, இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் அந்த ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. ஆக்சுவலா சந்துரு அண்ட் அவரோட ஃப்ரெண்டான சந்துரு இவருடைய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் மணி. இவங்க ரெண்டு பேருமே கார்பெண்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் 2014 தாம்பரம் சரௌண்டிங்ல தான் நடந்திருக்கு. அது சொல்ல போனா சந்துருவோட ஃப்ரெண்டான மணி இப்ப அவரு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். அது என்னன்றத இப்போ டீடைல்டா பார்க்கலாம். சரியா 2014 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சந்துரு அண்ட் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரெண்டு பேருமே ஒரே வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கார்பெண்டர் அப்படின்றதுனால ஒரே கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க தான். பட் வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருந்துட்டு இருக்கு. வேலைக்கு ஒன்னா வரதா இருக்கட்டும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்னா ஒரே பஸ்ல போறதா இருக்கட்டும், இப்படிதான் இவங்க லைஃபும் ரொம்பவே ஸ்மூத்தா ஃப்ரெண்ட்லியா போயிட்டே இருந்தது. ஆனா 2014 அன்னைக்கு ஒரு நாள் சந்துரு அண்ட் மணி அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல வேலைக்கும் வராங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதுல சந்துரு இவர் பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாரு, மணி அவருடைய பேமெண்ட்டும். அண்ட் மணியும் கூட தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப சந்துரு இவருடைய வீட்டுக்கு போல அதுக்கு பதிலா அவங்க ரிலேஷன் வீடு ஈசிஆர்லயும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வேற ஒரு பஸ் பிடிச்சு அங்க இருந்தும் கிளம்பிடுறாரு. இப்போ அவருடைய பேமெண்ட்டை வாங்கின மணி இவர் என்ன பண்றாருன்னா, சரி அவன் இன்னைக்கு ஒரு நாள் வரல, நம்ம தனியா போலாம் அப்படின்னு இவரும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டைமை மட்டும் நோட் பண்ணாம இருந்திருக்காங்க. ஏன்னா தாம்பரம் அந்த பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்ல இருந்து மணி சந்துரு இவங்க ஏரியாவுக்கு பஸ்ஸும் போகும். அந்த பஸ் டைமிங் பஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் கடைசி பஸ் 10 மணிக்கு அப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் இவங்க ஏரியாவுக்கு நடந்துதான் போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்தும் போக வேண்டியிருக்கும். இந்த ஒரு டைம் மணி இவரும் நோட் பண்ணல, ஏன்னா அன்னைக்கு சம்பள நாள் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே பேமெண்ட்டை வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. டைமை பார்க்கவே இல்லை. ஆனா ரொம்ப நேரம் நின்று இருந்த மணி இவருக்கும் அப்பதான் புரிய வருது, ஐயோ நாம வந்ததே இங்க லேட்டு அண்ட் லாஸ்ட் பஸ் எப்பயோ போயிட்டு இருக்கு, இன்னும் நாம அது தெரியாம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, இதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு பஸ் வராது அண்ட் இப்ப நாம நடக்க ஆரம்பிச்சாதான் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கும் போய் சேர முடியும். இப்பவே நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த 10:30 மணிக்கு மேல தாம்பரம்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்ல இருந்து இவங்க வீட்டுக்கு நடந்து போலான்னு கொஞ்சம் நடக்கிறாரு. ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஒரு 100 மீட்டர் நடந்திருப்பாரு. அப்ப மணி இவரு யோசிக்கிற விஷயம், நாம இந்த மெயின் ரோடா போனா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். அதுவே இங்க பக்கத்துல ஒரு குறுக்கு வழியும் இருக்கு. அந்த வழியா போனா நாம ஒரு 3 கிலோமீட்டர்ல போயிடலாம். ஆனா பகல் டைம்லயே அந்த வழியை அந்த பாதையை மோஸ்டா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நைட்டு அதுவும் நடுராத்திரி ஆக போது நம்ம ஒத்தையில அந்த வழியா போலாமா அப்படின்னு இவரும் யோசிக்க, ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் டைம் ஆகுறத பார்த்து சரி என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு வழி பாதையை இப்போ தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல இருக்கிற அமானுஷங்கள் என்னன்னு தெரிஞ்சும் அந்த வழியா தான் இப்போ நடக்கலான்னு பொறுமையா நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படிப்பட்ட குறுக்கு வழி அந்த பாதையில ஆளுங்கன்னு சுத்தமா யாருமே இல்லை. அப்படி கருகுமுன்னு இருட்டாதான் இருந்துட்டு இருக்கு. அங்க தூரத்துல மட்டும் தான் சின்ன சின்ன வெளிச்சமா இருந்துட்டு இருக்கு. இவர் கையில இருக்கிற மொபைல் டார்ச் லைட்ல இருக்கிற வெளிச்சத்தை வச்சுதான் இந்த இடத்துல நடந்தும் போக வேண்டியிருக்கு. இப்படி நடந்து போயிட்டே இருக்கிற வழியில ஒரு சைட்ல காடுகளா இருந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஏரியும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் மணி இவரும் தனியா நடந்து போயிட்டும் இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த வழியில இவருக்கு முன்னாடியும் ஆளுங்கன்னு யாருமே இல்லை, பின்னாடியும் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. சொல்ல போனா அந்த
அந்த சுட்டு வட்டாரத்துல இவரை தவிர்த்து வேற யாருமே இல்லை. அமானுஷமான பாதையில இவரும் நடந்து போயிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஏ மணி எங்க போற, நில்லு அப்படின்னு ஒரு குரலும் கேக்குது. இந்த குரலை கேட்கும்போது மணி இவருக்கும் இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு இவருக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு குரல் மாதிரியும் இருக்கு. அண்ட் இவரும் திரும்பி யார் இது, ஏதோ நம்ம ஃப்ரெண்டோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் சுத்தி முத்தி பார்க்க, அப்போ இவருக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான இல்ல கதி கலங்குற ஒரு விஷயத்தையும் பார்க்கறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அங்க அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. ஓடிய அவங்க வீட்டில் தான் போய் நின்று இருக்காரு. அண்டு மணி இவர் லேட்டா வந்ததையும் அண்டு ஒரு மாதிரி பயத்தோட இருக்கிறதையும் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பார்த்துருக்காங்க. டேய் என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துருக்க அப்படின்னு கேட்க மணி இவரும் வழியில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, ஆனா வீட்டில் இருக்கிற யாருமே இந்த ஒரு விஷயத்த சுத்தமா நம்பல. டேய் வேற ஏதாச்சும் பார்த்துட்டு வந்திருப்ப, மற்றபடி ஒன்றும் இல்லை, வந்து சாப்பிட்டு தூங்க அப்படின்னு யாருமே இந்த ஒரு விஷயத்த பொருட்படுத்தாம அப்படியே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் மணி இவரும் சாப்பிட்டு தூங்குறாரு. ஆனா அப்படி தூங்கின மணி இவரால் நிம்மதியா தூங்க முடிஞ்சதா, அந்த ஏரிக்கரை கிட்ட பார்த்த சம்திங் ஏதோ ஒன்று இவரை தூங்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இவரை பயமுறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அந்த இரவு ஃபுல்லா நடந்துட்டும் இருக்கு. அது இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எப்பா டேய் அப்படி மணி வர வழியில என்ன பார்த்துட்டு வந்தாரு, அதை தெளிவாவே சொல்லல, என்னன்னு சொன்னா தானே புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இப்பவே சொல்லிட்டோம் அதோட சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படி மணி என்ன பார்த்தாரு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கிளியரா புரிய வரும். ஸோ பொறுமையா பாருங்க. இதுக்கப்புறம் மணி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நைட்டும் தூங்கியிருக்காரு. அண்ட் அப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் மணியை எழுப்பலாம் அப்படின்னு அம்மா அப்பா வராங்க. அண்ட் மணி எழுப்பலான்னு பார்த்தா அவரோட உடம்பு அப்படியே அனலா குதிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா பயங்கர ஜுரத்தோட படுத்துட்டு இருக்காரு. அண்ட் இப்போ கூட வீட்டில் இருக்கிறவங்க இது ஏதோ சாதாரணமான ஜுரம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அதை பத்தி சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா அலட்சியப்படுத்துறாங்க. ஆனா இந்த கேப்ல மாமா வீட்டுக்கு போன சந்துரு அவருடைய ஃப்ரெண்டான மணி அவருக்கும் சரி கால் பண்ணி என்ன பண்றான்னு கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு கால் பண்ணா மணி இந்த சைட்ல போனே எடுக்க மாட்டாரு. வெறும் ரிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. என்ன வழக்கமா போன் பண்ணா போன் எடுப்பான், இப்ப எடுக்க மாட்டான், ஒருவேளை தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு இவரும் ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா மணிக்கு கால் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா மணி சைட்ல இருந்து ஒரு மெசேஜும் இல்ல, கால் அட்டன் பண்ணி யாருமே பேசல. சரி பிஸியா இருப்பான், எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரீயா விட்டுறாரு. அண்ட் இந்த எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை வேலையை முடிச்சுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ சண்டே அப்படின்றதுனால ஹாபியஸா லீவ் தான். அண்ட் அடுத்த நாளான நம்ம உயிரை வாங்குற மண்டேவும் வருது. அண்ட் சந்துரு இவரும் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வேலைக்கும் போறாரு. சரி ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு அவரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தான். மணி அவரும் வரல. என்னாச்சு இவன் அப்படின்னு மறுபடியும் மணி அவருக்கு ஃபோன் பண்ணா இப்போ ஃபோன் காலை வந்து மணியோட அம்மா தான் எடுக்கிறாங்க. அம்மா என்னாச்சு, நேத்தும் ஃபோன் பண்ண எடுக்கல, அண்ட் இன்னைக்கும் வேலைக்கு வரலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பவே ஜுரம் அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக சந்துரு இவரும் வேலையை முடிச்சுட்டு அப்படியே மணியை பார்க்கறதுக்காக அவரு வீட்டுக்கும் வராரு. இப்ப சந்துரு அவருடைய ஃப்ரெண்டான மணி வீட்டுக்கும் வராரு. வீட்டுல மணி அவரும் உடம்பு சரியில்லாம இருக்க சரி ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரு கூடயும் தனியா உட்காந்து பேசிட்டும் இருக்காரு. அப்ப மணி அவருடைய முகத்தை பாக்குறதுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமலும் அன்று ரொம்பவே பயத்தோட இருக்கிறத சந்துரு இவரால உணர முடியுது. ஸோ இதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் டேய் என்னராச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, எதையோ பார்த்து பயந்தா மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சந்துரு மணியை பார்த்து கேட்க அப்ப மணி அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா அவரு அந்த இடத்துல அழல, பட் அவரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா டேய் இந்த வீட்டில் நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்கடா, தயவு செஞ்சு இப்போ நான் சொல்ற விஷயத்த நீயாச்சு நம்பு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்த விஷயத்த என் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிட்ட சொல்றேன், ஆனால் அவங்களே அதை ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத சந்துரு அவர்கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா சனிக்கிழமை இவங்க 2 பேருமே வேலையை முடிச்சுட்டு சந்துரு இவர்கிட்ட தான் முழு காசும் இருக்கு. அதில் மணி இவருக்கு எவ்வளோ சேரணுமோ அதை கொடுத்துட்டு சந்துரு இங்க இருந்து அவங்க மாமா வீட்டு ஈஸியா இருக்கும் கிளம்பிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க லேட்டா தான் வந்தாங்க, கடைசி பஸ்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப மணி இங்க இருந்து வீட்டுக்கு நடந்து போலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழி பாதையில் நடந்து போயிட்டு இருக்காருல, அந்த இடத்துல ஒரு சைட்ல காடு ஒரு சைட்ல ஏரியும் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இறங்கி ஏறும். அப்படி அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது டே மணி நில்லு, எங்க போற அப்படின்னு ஏதோ ஒரு குரல், ஒரு அமானுஷமான குரலும் கேட்டிருக்கோம். யாரா அது, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கே அப்படின்னு மணி இவரும் பின்னாடி திரும்பி பார்த்திருப்பாரு. அப்படி திரும்பி பார்த்த அந்த இடத்துல ஒரு அகோரமான
ஒரு பொண்ணோட உருவமும் நிக்குது. அண்ட் அந்த பொண்ணோட வயசு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 15 இருந்து ஒரு 16 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த 15-16 வயசு இருக்கிற அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதோட உடை அங்க இங்கன்னு கிழிஞ்சும் இருக்கு. அண்ட் அதோட நாக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த தூக்கு மாட்டின மாதிரி அந்த நாக்கு இங்க இருந்து நெஞ்சு வரைக்கும் தொங்கிட்டும் இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோரமான உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட உருவம் இப்போ மணி இவரை பார்த்து உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு அகோரமான குரல்ல கத்தி சொன்னா எப்படி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கோரமான காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைட்ல மணி அலறி அடிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இங்க ஓடினவர் வீட்டுல தான் போய் நின்று இருக்காரு. அங்க இருக்கிற அம்மா அப்பா மணி ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் அண்ட் பார்க்க பயத்தோட இருக்கிறதையும் ஃபீல் பண்ண அவங்களும் டே என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. மணி இவரும் நடந்த விஷயத்த சொல்ல, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க இது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனா இருந்தாலும் சரி பையன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் திருநீர் எடுத்து இவருக்கும் பூசி விட்டு சரி போய் தூங்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் ஜுரம் வந்திருக்கும். இப்படி அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் இப்போ மணி அவருடைய ஃப்ரெண்டான சந்துருக்கிட்டையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்படி நைட்டு மணிக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் சந்துரு இவரும் டேய் உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நைட் டைம்ல அதுவும் தனியா இந்த நடுராத்திரி வெளியில எங்கன்னா போனோம்னா யாராச்சும் உன்னை கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு தனியா போகும்போது மட்டும் திரும்பி பார்க்காதன்னு நான் மட்டும் இல்ல உன்னோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க. நீ பெரிய இவன் மாதிரி அன்னைக்கு தனியாவும் போயிருக்கு. அட தனியா போனவன் மெயின் ரோடு வழியா போயிருக்கலாம்ல, 6 கிலோமீட்டர் தான் பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் போயிருக்கலாம். ஆனா அந்த குறுக்கு வழி பாதையை பத்தி உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீ தனியா போயிருக்க, அதுவும் நடுராத்திரி போயிருக்கு. போன இடத்துல யாரோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்த்து இப்படி பிரச்சனை மாட்டிக்கிட்டே அப்படின்னு சந்துரு இவரும் அவருடைய ஃப்ரெண்டை பயங்கரமா திட்டுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் மணி நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவனை அந்த அளவுக்கு திட்டக்கூடாது. ஸோ இந்த நேரத்துல இவனை நாம கொஞ்சம் பக்குவமா தான் பேசி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை போக்குற மாதிரி நார்மலா பேசுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் மணி இவரும் வேலைக்கு வரல, சந்துரு இவர் மட்டும்தான் வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு வார கேப்ல பாத்தீங்கன்னா மணி இவருடைய உடல் எடை, உடல் நிலைமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டும் வருது. இப்போ ஒரு 70 கிலோல இருக்கிற மணி ஒரு நாளைக்கும் 2 கிலோ அப்படின்ற மாதிரி குறைஞ்சு அண்ட் உடல் ரீதியா பயங்கரமா பலவீனமானவராகவும் இருக்காரு. அண்ட் மணி இவரோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இப்பதான் யோசிக்கிறாங்க, உண்மையிலே நம்ம பையன் அன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட சொன்னது உண்மையா தான் இருக்குமோ, உண்மையிலே அவன் பார்த்தது ஏதாச்சும் பேயா தான் இருக்குமோ அப்படின்னு இப்போ அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் மணி இவரை கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு மந்திரிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது அவரும் ஒன்னும் இல்லைங்க, உங்க பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான், மற்றபடி வேற ஒன்னும் இல்லை, மந்திரிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மணி அவருக்கும் மந்திரிச்சு வீட்டுக்கும் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் மணி அவருடைய மூஞ்சி கொஞ்சம் தெளிவாகுது, கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. அண்ட் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து அவரும் சகஜமா வேலைக்கும் போறாரு. அண்ட் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், மணி சந்துரு இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் கார்பெண்டர் வேலை தான். அன்னைக்கு ஒரு பில்டிங்ல கதவு ஜன்னல் இதெல்லாம் செஞ்சு மாற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப மணி இவரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துருக்காரு, சந்துரு இவரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மணி டே சந்துரு இங்க வா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமா கூப்பிடுறாரு. இப்படி பதட்டமா கூப்பிடும்போது சந்துரு இவருக்கும் ஒன்றும் புரியல, டேய் என்னாச்சுரா அப்படின்னு. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை, நீ சீக்கிரம் மேல வா அப்படின்னு ரொம்பவே பயத்தோட சொல்லும் போது சந்துரு இவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சந்துரு இவரும் ரொம்பவே வேகமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வராரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுக்கு அப்புறம் டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்க வா அப்படின்னு ஒரு இடத்துல நிக்க வச்சு அங்க பாரு அப்படின்னு கையை நீட்டி காட்டும் போது சந்துருவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் 2 பேருமே அப்படி அவங்க இதய துடிப்பு அப்படியே படிப்படியா அதிகமாகுது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்த அந்த ஒரு விஷயத்த பார்த்து. ஆனா சந்துரு இவரால அங்க இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் கிளியரா புரியுது. அப்ப சந்துரு மணிக்கிட்டையும் கிளியரா கேட்கிறாரு, டே என்ன அப்படின்னு. டே மச்சான், அன்னைக்கு நைட்டு அந்த ஏரிக்கிட்ட ஒரு உருவம் ரத்த கிளறியா இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட உருவத்தை பார்த்தேன்னு சொன்னல, அந்த உருவம் இங்க தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை சந்துரு இவரால ஏத்துக்கவே முடியல. அதுவும் பட்ட பகல்ல இந்த இடத்துல டேய் விளையாடாதரா அப்படின்னு மணியை பார்த்து திட்ட. பட் மணி அவரும் மச்சான் சத்தியமா அந்த உருவம் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா
சந்துரு மணியோட கண்ணை பார்த்து ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அது என்னன்னா, இப்ப நார்மலா நம்ம கண்ணு கருப்பு கலர்ல கருவிழியும் அதை சுத்தி வெள்ளை கலர்ல இருக்கிற விஷயத்தையும் உங்களால தெளிவா பார்க்க முடியுது. ஆனா மணி அவருக்கு அந்த சமயம் அந்த கருப்பு விழி அப்படியே கருப்பா தான் இருந்துட்டு இருக்கு. அதை சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை பாகங்கள் மட்டும் அப்படியே ரத்த கலர்ல மாறுறது. அதுல இருக்கிற நரம்பு சொல்லல, அந்த வெள்ளையா இருக்கிற அந்த இடம் மொத்தமும் அப்படியே ரத்த கலர்ல சிகப்பா மாறவும் ஆரம்பிக்குது. அண்ட் அந்த இடத்துல மணி அவருடைய நடவடிக்கை கொஞ்சம் மாற்றம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் சந்துரு இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பில்டிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற மேஸ்திரி அவரையும் கூப்பிட்டு உதவிக்கு கூப்பிடுறாரு. அண்ட் ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஏதோ உடம்புல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு சேஃப்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டு விடுறாங்க. ஏன்னா அந்த சமயம் அவருக்கு கொஞ்சம் ஜுரமா இருந்திருக்குல்ல, சரி இதனால ஏதாச்சும் பாடி ரியாக்ட் பண்ணிருக்க போகுது அப்படின்னு மணி அவருக்கும் ஊசி போட்டு விடுறாங்க. பட் அதுக்கப்புறமும் நிலைமை நார்மலாச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மணி கொஞ்சம் விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிக்க அப்ப சந்துரு இவர் யோசிக்கிற விஷயம், இதுக்கு முன்னாடி ஒரு கோவில்ல பூசாரி கிட்ட கூட்டு போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்தோம்ல, பேசாம அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு திரும்ப அதே இடத்துக்கும் போறாங்க. ஆனா அப்பவும் அந்த கோவில்ல இருக்கிற பூசாரி அந்த ஒரு விஷயத்த பெருசா பர்மனண்டா சரி பண்ணாம வெறும் டெம்பரரியான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தற்காலிகமா அதை போகிற மாதிரி தான் ஒரு சில விஷயமும் பண்ண. ஆனா திரும்ப திரும்ப மணி இவரும் விசித்திரமா நடந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த உருவத்தை அங்கெங்கன்னு பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. அது சந்துரு இவர் என்ன பண்றாருன்னா, சரி இவர் வேலைக்காக மாட்டாரு, நம்ம வேற எங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்டையும் போய் பார்த்துருக்காங்க. ஆனா அங்கேயும் அவரு பெருசா எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு வயசானவரும் இருக்காரு. அவர் ஃபேமஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனா வயசானவர் தான். சரி அவர்கிட்ட போய் பேசினா என்னன்னு தெரியும் அப்படின்னு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சந்துரு, மணி அண்ட் மணியோட குடும்பத்தினர் எல்லாருமே இப்போ அந்த ஏரியாவை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெரியவரை பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு தனியா வந்தது, யாரோ கூப்பிட்டது, அந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தது, உடம்பு சரியில்லாம போனது, அண்ட் வேலை செய்யற இடத்துல கூட அந்த உருவத்தை பார்த்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி பையனோட அம்மா அப்பாவை வெளில இருக்க சொல்லு, ஆனால் நீங்கள் பக்கத்தில் போயிட்டு நான் சொல்கிற இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த எலுமிச்சை பழம் அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம்லாம் வாங்கிட்டு வர சொல்ல சந்துரு இவரும் போய் வாங்கிட்டும் வராரு. இப்போ இந்த இடத்துல அந்த வயசானவர், மணி, சந்துரு இவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெரியவர் சந்துரு இவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்போ சந்துரு இவரும், பெரியவரே ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன் ஃப்ரெண்டை பயமுறுத்தினது வேற எதுவுமே இல்லை, அந்த ஏரியாவில் ரத்த காட்டு ஏரியாவோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கு, அந்த சமயம் அங்க அலைஞ்சிட்டு இருந்த ரத்த காட்டேரி தான் உன் ஃப்ரெண்டை பயமுறுத்தணும் அப்படின்னு அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு முன்னாடி வந்து உன் குரல்ல உன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்கு, உன்னுடைய நண்பனான மணியும் நீ தான் கூப்பிடுற அப்படின்னு திரும்பி பார்த்துருக்கான். அப்போ அந்த ரத்த காட்டேரியோட சுயரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்டு அந்த இடத்துல பயந்துருக்கான். அப்படி பயந்த அந்த இடத்துலயே உன் ஃப்ரெண்டை ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மா பொசாஸ் பண்ணிருக்கு. அதாவது அவன் உடம்ப ஆக்கிரமிச்சு இப்ப வரைக்கும் சின்ன பொண்ணோட ஆன்மா தான் உன் ஃப்ரெண்டு உடம்புல இருக்குன்னு சொல்லும் போது சந்துரு இவருக்கு தூக்கி வாரி போடுது. எது, என் ஃப்ரெண்டு உடம்புல சின்ன பொண்ணோட ஆன்மா இருக்கா? இது மட்டும் இல்லாம இவன் பார்த்தது ரத்த காட்டேரியா அப்படின்னு இவருக்கும் அந்த இடத்துல பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அதே சமயம் அங்க இருக்கிற அந்த ரத்த காட்டேரியும் உன் ஃப்ரெண்டை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு உன் ஃப்ரெண்டோட உடம்பையும் பொசஸ் பண்ணிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் உன் நண்பனுக்கு தெரியாம அந்த உருவத்தை பார்த்த பயத்துல அங்க இருந்து ஓடவும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஏரிக்கரையை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் கோவிலும் இருக்கு. அந்த கோவிலை தாண்டி இந்த ரத்த ஏரியால வரவும் முடியாது. அந்த எல்லைக்கு இந்த பக்கம் மட்டும்தான் அதால நடமாட முடியும். உன் ஃப்ரெண்டு அந்த கோவில் வழியா தான் ஓடி இருக்கான். இதனாலேயே அந்த ரத்த காட்டு ஏரியாலும் உன் ஃப்ரெண்டு உடம்பு உள்ள இருக்க முடியாம உன் ஃப்ரெண்டோட உடம்பை விட்டு வெளியே வந்துருச்சு. அதே சமயம் உன் ஃப்ரெண்டு உடம்புல இருந்த அந்த சின்ன பொண்ணோட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்ப ஆக்கிரமிச்சு கடைசியா அவனை முழுசா கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவன் உடம்புல தான் இப்போ இருந்துட்டு இருக்குன்ற விஷயத்தையும் சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்டு மேலே ஆசை, இவனை விட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம்தான். அண்டு முழு விவரம் என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பையனை என்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் இதுக்குண்டான அந்த டெம்பரரியான தற்காலிகமான சொல்யூஷன் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், அதை தவிர்த்து முழுசம் இவனை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஆனால் எந்த இடத்துக்கு போனால் சரியாகும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இங்கேருந்து சேலமுக்கும் போங்க. சேலமில் வெண்ணங்குடி முனீஸ்வரர் கோவிலும் இருக்குது, அங்கே
அங்க போனீங்கன்னா இந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி சேலமுக்கும் போறாங்க. பட் போறதுக்குள்ள மணி அவர் உடம்புல இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட ஆன்மா அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. இவங்க அங்க போக விடாமலும் அண்டு மணி இவரை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும். ஆனா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி மணி இவரை அந்த கோயிலுக்கும் கூட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மணி இவராவே இல்லை, அந்த இடத்துல ஒரு மாதிரி விசித்திரமா சிரிக்கிறதா இருக்கட்டும், எங்க அங்கன்னு ஓடுறதா இருக்கட்டும், அண்ட் திடீர்னு அழறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்களை அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த கோவில வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாரு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப இவன் உடம்புல பூந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பொண்ணோட ஆன்மாவும் சொல்லுது, நான் 13 இருந்து 14 வயசுக்கும் வந்துட்டேன். அப்படி வந்த அடுத்த 2 வருஷத்துக்குள்ள அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு சில பேர் என்னை கடத்திட்டு போயிட்டு கற்பழிச்சு என்னையும் கொண்டுட்டானுங்க. அப்படி கொன்ன அந்த 3 பேரையும் கொல்றதுக்காக தான் நான் ஆளையும் தேடிட்டு இருந்தேன். யாராச்சும் கிடைப்பாங்களா, அவங்க உடம்ப ஆக்கிரமிச்சு என் சாவுக்கு காரணமான அவங்கள பழிவாங்களா அப்படின்னு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பக்கம் இரவு நேரத்துல யாருமே வரமாட்டாங்க. அன்னைக்கு தான் இவனும் வந்தான், இவன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு இவனை நான் ஆக்கிரமிச்சேன். இப்ப இவன் உடம்புல இருந்து அந்த 3 பேரையும் கொல்லுவேன், அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் இவனையும் கொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஆண்கள் மேல அதிகப்படியா வெறுப்பு இருந்துட்டு இருக்கு, அதனால இவனையும் கொல்லும் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே அடாவடியா தான் மணி உடம்புல இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட ஆன்மாவை அடிச்சு அவர் உடம்புல இருந்தும் பிரிச்சு எடுக்கிறாங்க. பிரிச்சு எடுத்து அதை கட்டுப்படுத்தியும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணி இவரோட கையில ஒரு தாயத்தும் கட்டியிருக்காங்க. தம்பி, இந்த தாயத்தை மட்டும் கழலாம பாத்துக்கோ அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லாம மணி, சந்துரு அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு வந்து அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சந்தோஷம் இப்படியே நீண்டுதான் கேட்டீங்கன்னா அது எல்லாமே ஒரு கண்ணாடி மேல கல்லு போட்ட மாதிரியே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நொறுங்கியும் போயிருது. அது என்னன்னா, மணி இவர் உடம்பை விட்டு பிரிச்சு எடுக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணோட ஆன்மாவே மணி இவருடைய மரணத்துக்கும் காரணமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மணி இவரும் ரொம்பவே அமானுஷ்யமான முறையில இறந்தும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் மணி எப்படி இறந்தாருன்னு விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கும் தெரியுது இந்த சின்ன பொண்ணோட ஆன்மா தான் மணி இவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு. இந்த சைட்ல சந்துரு இவருக்கும் மணி இவர் இறந்த சோகம் தாங்கவே முடியல. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், சந்துரு இவர் சின்ன வயசுல இருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றது இன்னொரு சைடு இருக்கட்டும். பட் சந்துரு இவருக்கு அம்மா அப்பா கிடையாது. மணி இவரோட அப்பா அம்மா தான் சந்துரு இவரை சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் பார்த்து அப்பா அம்மா மாதிரி வளர்ந்துருக்காங்க. பட் சந்துரு இவர் வீடு மட்டும் தான் தனி வீடு. ஆனா மணி இவரோட அம்மா அப்பா தான் சந்துரு இவரையும் வளர்த்துருக்காங்க. இவங்க 2 பேரும் சொல்ல போனா அண்ணன் தம்பி அப்படி மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஆனா 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு மணி இப்போ உயிரோடு இல்லைன்னும் போது சந்துரு இவரால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அதை ஏத்துக்க கூட முடியல. சொல்ல போனா இந்த ஆடியோவை நமக்கு ஷேர் பண்ணும்போது கூட ரொம்பவே அழுகையோட தான் இந்த ஆடியோவை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா சந்துரு இவருடைய இழப்பு வந்து ரொம்பவே பெருசுதான். அண்ட் இந்த இடத்துல நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம், நிறைய தடவை இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நடுராத்திரியில குறுக்கு வழி பாதையை வந்து மோஸ்டா தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா போற வழி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல திருடனுங்களும் இருப்பாங்க, அதே இடத்துல பேய்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில குறுக்கு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாம சாதாரணமா இருக்கும். ஆனா எப்பவுமே அதே மாதிரி சாதாரணமா இருந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், அண்ட் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ சந்துரு இவருடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.